பிளாக் கோட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பராசக்தி படத்தோட ட்ரைலர் வந்தது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலே அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்க தொடங்கிட்டோம். இன்னைக்கு அதை பத்தி ஒரு பார்வை பார்த்துடலான்னு பார்க்குறோம். நம்ம இந்திய நாட்டுடைய இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் மொழிப்போர் போராட்டம். இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முன்னெடுக்குது. தமிழ்நாடு முன்னெடுக்கும் போது அந்த இடத்துல மாணவர்கள்ல இருந்து, பொதுமக்கள்ல இருந்து, எல்லாருமே தன்னெழுச்சியா, இளைஞர்கள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து எல்லாமே தன்னெழுச்சியா போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. அப்போ போராட்டத்துல பெரிய பெரிய சம்பவம் நடக்குது. குறிப்பா நம்ம எதை பத்தி இன்னைக்கு பேசலாம்னா, அந்த பொள்ளாச்சியில நடந்த ஜனவரி மாதம் 25ஆம் நாள் 1965 நடந்த ஒரு வெறியாட்டத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். அங்கங்க நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். நடத்திட்டு இருக்கும்போது 19 வயது பையனான ஒரு ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் மேல குண்டுபடுது. முத குண்டடிப்பட்டு சாகுறான், நெஞ்சில குண்டு வாங்கி. அதுக்கு முன்னாடி பின்னாடி நிறைய உயிர் போயிருக்கு. ஆனாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த பையன் சாகுறான். இது துப்பாக்கி சூடு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு நிகரா நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தான். அதுக்கு இது மிஞ்சினதே இல்லை, ரெண்டுமே சரியாதான் இருந்தது. எப்படி அப்படின்னு சொன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளை ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ்காரன் நம்ம இந்திய மக்களுக்கு எதிராக நடத்தின ஒரு படுகொலை அது. ஆனா இங்க ஒரு இந்திய நாட்டுல உள்ள தன்னோட குடிமக்கள் மேலேயே ஒரு இந்திய நாடு தன்னுடைய துணை இராணுவத்தை வச்சு நிகழ்த்தப்பட்ட படுகொலையா தான் இது பார்க்கப்படுது. ஸோ இது ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபட்டதே கிடையாது. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் போராட்டம் பண்றாங்க, கைது செய்யப்படுறாங்க, சிறையில் இருக்கப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது முதல்ல சிறையில இருந்து இறந்தது யாரு அப்படின்னு சொன்னா, தாளமுத்து நடராஜன். அப்புறம் தீக்குளிச்சு இறந்திருக்காங்க சின்னசாமி, சிவலிங்கம், அரங்கநாதன், கீரனூர் முத்து, ஆசிரியர் வீரப்பன், முத்து, சாரங்கபாணி. இவங்க எல்லாமே தீக்குளிச்சு இறந்து போறாங்க. விஷம் சாப்பிட்டு யாரு இறந்தது? அது ஜெயிலன்னு நினைக்கிறேன். நஞ்சுணவு யாரு சாப்பிட்டு இறந்ததுன்னா சண்முகம், தண்டபாணி. இவங்க இறந்து போயிடுறாங்க. இது அந்த மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கி சூட்டுல 70 பேர் இறந்ததாக தான் கணக்கு காமிச்சிருக்காங்க. ஆனா இறந்தது 500 பேருக்கு மேலன்னு ஒரு தகவல் சொல்லுது. ஒரு இந்திய அரசாங்கமே தன்னுடைய குடிமக்களுக்கு எதிராக நடந்து அவங்கள குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. ஒரு 500 பேர்கிட்ட. இதுல காயப்பட்டவர்கள் 2000 பேர். காணாம போன குடும்பமும் நிறைய இருக்கு. இதுல இன்னும் கணக்குல வரல. இது அப்படியே ஓகேப்பா நடந்துருச்சு. இதுக்கு தலைமையா இருந்தது யாரு? நம்மளுடைய தலைமை அமைச்சர், அதாவது பிரதமர் யார் இருந்தது அப்படின்னு பார்த்தா லால் பகதூர் சாஸ்திரி இருந்தாரு. நம்மளுடைய தமிழ்நாட்டுல முதலமைச்சர் யாரு அப்படின்னா பக்தவச்சலம். போலீஸ் மந்திரி யார் தெரியுமா? கக்கன். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜனவரி மாசம் நடந்த படுகொலை, அந்த போராட்டங்களுடைய வீரியத்தை பார்த்துட்டு லால் பகதூர் சாஸ்திரி பின்வாங்கிட்டாரு. ஆனா இதே நேரத்துல மார்ச் மாசம் வரைக்கும் போராடிதான் இந்த நம்ம போராட்டம் பண்ணின மக்கள் மேல போட்ட வழக்குகளை வாபஸ் வாங்க வச்சோம். அவர் வாபஸ் வாங்கவே இல்லை. ஜனவரி மாசம் பண்ணினதை மார்ச் மாசம் தான் அவர் வாபஸ் வாங்குறாரு. இப்ப இந்த ட்ரெய்லர்ல ஜெயம் ரவி கேரக்டர் இருக்குல்ல, அது நம்ம துணை ராணுவ படையா வச்சுக்கலாம். ஆனா அந்த இடத்துல பக்தவச்சலம் கூட ஒரு இடத்துல காட்டியிருக்காங்க. ஆனா போலீஸ் மந்திரி கக்கனை காட்டவே இல்லை. அது ஏன்னு தெரியல. ட்ரெய்லர்ல இல்ல, ஒருவேளை படத்துல இருக்கே என்னன்னு தெரியல. இதுதான் இந்த திராவிட இயக்க தலைவர்களுடைய சாபம். காமராஜர் என்ன பண்ணாலும் வெளியே தெரியாது, எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாலும் வெளியே தெரியாது, கக்கன் அவர்கள் என்ன பண்ணாலும் வெளியே தெரியாது. ஆனா இந்த திராவிட இயக்க தலைவர்கள் இந்நேரம் பண்ணியிருந்தா அது பெரிய லெவல்ல எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம தலைவர்களுடைய சாபம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு போராட்டம் போராடிதான் நம்ம தமிழ் மொழியை நம்ம மீட்டு எடுத்திருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சி மொழியாகணும், தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது, யார் உயிர் நீத்தார்கள் அப்படிங்கிற வரலாறு நமக்கு இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த தமிழ் மொழியை மீட்டு எடுத்ததுனால மாடு மதத்துக்காக வெட்டப்படலை. ஸோ இங்க இருந்தே நம்மளுடைய அரசியல் அறிவு, நம்ம அரசியலை புரிஞ்சுக்கிட்ட விஷயம், தமிழ் மொழி மேல நம்மளுடைய பற்று, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்மளுக்குரிய மாநில உரிமைகளாகட்டும், தமிழ் மொழிக்கான உரிமைகளாகட்டும், இது நமக்கு சீக்கிரத்துல கிடைக்கல. இத்தனை பேர் தியாகம் பண்ணி தான் கிடைச்சிருக்கு. அவங்கள கண்டிப்பா நம்ம நினைக்கணும். இது நம்ம இன்னைக்கு லேசா தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம்.
ஆனா அந்த தமிழ் வாழ்க பின்னாடி தமிழ்நாடு அப்படின்னு நம்ம போடுற அந்த கெத்துல பின்னாடி வந்து எவ்வளவு பெரிய தியாகங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய தலைமுறையினர் படிக்கணும். நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் அதை மறக்காம வந்து சொல்லிக் கொடுக்கணும். இந்த பட்டயம் வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கான பட்டயம் மட்டும் கிடையாது. நம்மளோட உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக அவங்க உயிர் நீத்த அந்த தியாகத்தினுடைய பட்டயம். இதை பார்க்கும்போது நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்குது. நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுடைய கூட இருந்து ரத்தமும் சதையுமா இருந்தவங்க நம்மளுக்காக தமிழ் மொழிக்காக போராடி இவ்வளவு பெரிய விஷயத்த நம்மளுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க, வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்கள நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. 1937 இருந்து 1965 வரைக்கும் நடந்த மொழிப்போர் பிரச்சனையில மொழிப்போர் தியாகம் பண்ண உயிர் நீத்த அந்த நினைவு நாள் அப்படின்னு சொல்லும் போது தாளமுத்து நடராஜன் அவங்க மட்டும்தான் நினைவு கூறப்படுறாங்க. இந்த தமிழ் சமூகத்துக்கு என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இந்த தாளமுத்து நடராஜன் வந்து 2 பேரும் வந்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம் அப்படின்னா ராயபுரம் சுடுகாடு, மூலக்கொத்தளம் சுடுகாடு. அதுல இருந்து ஒரு 200 மீட்டர் வந்து தொலைவுல தான் ஒரு அம்மாவுடைய கல்லறை இருக்கு. அவங்க பேர் தர்மாம்பாள். ஏன் அவங்கள யாருக்குமே அடையாளம் தெரியல? ஏன் அவங்க நினைவு கூறப்படல? ஆண்கள் மட்டும்தான் பங்கெடுத்திருக்காங்களா? இப்ப நான் வாசிச்ச பேர் எல்லாமே, சொன்ன பேர் எல்லாமே ஆண்கள் தான். ஆனா ஆண்கள் மட்டும்தான் அதுல பங்கெடுத்த மாதிரி வந்து அவங்க 2 பேர் மட்டும்தான் நினைவு கூறப்படுறாங்களே ஏன்? அந்த பெண்கள், அந்த தர்மாம்பாள் வந்து யாரு, அவங்க என்ன பண்ணுனாங்க, இதுல இந்த திராவிட இயக்க பங்கு என்னன்றத நம்ம தோழர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க இந்த மொழிப்போர் பிரச்சனையில. இதுல மாதர் சங்கமும் கலந்துக்கிடுச்சு. 73 பெண்கள் வந்து குடும்பத்தோட குழந்தைங்களோட உள்ள போனாங்க, ஜெயிலுக்குள்ள போனாங்க. அவங்க வரலாறு என்ன அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். இவ்வளவு உயிர் தியாகம் பண்ணி, காயப்பட்டு, குண்டடிப்பட்டு இறந்து, சிறையில் இருந்து இறந்து, நஞ்சுணவு சாப்பிட்டு இறந்து, தீக்குளிச்சு இறந்து, இத்தனை பேருடைய தியாகம் வந்து வீணா போயிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஒன்றிய அரசாங்கம் வந்து மற்ற எல்லா மாநிலங்களையும் பார்க்குற மாதிரி நம்மளை பார்க்க முடியல. நம்ம அன்னைக்கு வந்து ஒரு திரளாய் திரண்டு இந்த தமிழ் மொழியை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம போராடினதுடைய விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாடு தனித்துவமா தெரியுது. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்மள அரசியல் கேட்டாலும் வந்து கரெக்டா இருக்கிறாங்க, அரசியல் வட்டத்திலே ஆகட்டும், அரசியல் அறிவுலையாகட்டும் கரெக்டா இருக்கிறாங்க. என்ன பேசினாலும் மண்டை ஆட்டிட்டு போகாம இது ஏன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு எப்பவுமே இந்திய அரசாங்கத்துக்கு, அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, என்னைக்குமே வந்து ஒரு ஒரு எதிர் மாறுபாட்டான ஒரு கருத்தை தான் வச்சிட்டு இருக்கு. அவங்களுடைய பார்வை வந்து எப்பவுமே தமிழ்நாட்டை பத்தின ஒரு பார்வை ஏக்கமா இருக்கு, பயமா இருக்கு. அதனாலதான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மொழிக்காக போராடின ஒரு நாடு நம்ம நாடு தமிழ்நாடு. கண்டிப்பா வந்து இங்க உள்ள இளைஞர்கள் வந்து முன்னாடி உள்ள மொழிப்போர் பிரச்சனை என்ன, ஏது, யாரு யார் ஈடுபட்டா, என்னென்ன தியாகங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சு படிச்சு அதன்படி நம்ம நடந்துட்டது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம வீட்டிலேயே தான் ஆள் இருக்கிறாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஈஸியா வந்துடலப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்குமே போராடி அன்னைக்கு தொடங்கின போராட்டமோ என்னவோ நம்ம இந்திய அரசாங்கத்திட்ட, ஒன்றிய அரசாங்கத்திட்ட நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே போராடி தான் வாங்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு உரிமையா இன்னைக்கு உள்ள நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொரு உரிமையா கோர்ட்டுக்கு போய் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மக்கள் இனிமே வந்து இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இனிமே மொழி வரலாறு தயவு செஞ்சு படிங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்போம். கடைசியில பராசக்தியில சொன்ன மாதிரி தீ பரவட்டும். நன்றின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் முடிச்சிடுறேன். இந்த பெண்கள் யாராரு, இங்கதான் பெரியார் எப்படி வந்தாரு, மாதர் சங்கம் எப்படி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, மாதர் சங்கம் வந்து அந்த தர்மாம்பாள் அப்படின்றவங்க தான் மாதர் சங்க மாநாடு நடத்தி, பெண்கள் மாநாடு நடத்தி ஐயாக்கு வந்து பெரியார் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தாங்க. அவங்க எப்படி இதுக்குள்ள வர்றாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.